அன்பு நேயர்களே, 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு காலமாக உங்கள் ரிஷப ராசிக்கு எவ்வாறான பலன் பார்க்கிறோம். பொதுவா ரிஷப ராசி என்றாலே சுக்கிரன் வெண்மை நிறுத்தக்கூடியவர், அசுர படைப்பக்கூடியவர். அவருக்கு பேரே அசுர குரு என்று. அதே போல கலசத்து ஆணாக இருந்தால் ஆணாக கருவக்கூடிய கலச காரணம் சுக்கிரன். அதே போல வெள்ளி பாவகர்கள், கலை, சினிமா துறை, சுபகோபம், மகிழ்ச்சி, கழிப்பு, இதற்கெல்லாம் சுக்கிரன் தான் காதலித்து போட்டிகளாக இருக்கிறார். ஜெயிக்கிறது, வென்றது, சுகத்தை அனுபவிக்கிறது, காதல் வழிபடுறது, இது எல்லாத்துக்கும் சுக்கிரனே காரணம் போட்டியவர்கள். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக அமைகிறது. இந்த 2025 மிகுந்த கஷ்டத்தையும் மருத்துவ செலவுகளையும் போராட்டத்தையும் தாய்களையும் மருத்துவ செலவுகளையும் இழப்பீடுகளையும் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வந்த ரிஷபராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல பொற்காலமான ஆண்டாக அமையும். என்ன விஷயம் பார்த்தீங்களா, இந்த 2026ஆம் ஆண்டு துவக்கமே கன்னியா துவங்குது. அப்ப கன்னியா நகரத்துக்கு 9ஆம் இடம் பாக்கி ஸ்தானமாக உங்கள் ராசி அமைகிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாக லக்னம். அது ஒரு சிறப்பு. ஏன்னா பாக்கியம் என்றாலே நல்ல வாய்ப்புகள் தான். 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம், சுபஸ்தானம். அப்ப எல்லா இடத்திலையும் ஒரு நல்ல நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ரிஷபராசிக்கு அமையும். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தை இது நாள் வரைக்கும் காப்பாற்றி வருகிறார். அதாவது பணவரும் சேர்ந்து இருக்கும், வருமானம் இருக்குது, சங்கடங்களும் இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த 2ஆம் ராசிக்கு குரு அமைய பெற்றாலும் 4ஆம் இடத்திற்கு கேதுவான் இது போன்ற அமைப்புகள் உண்டாது. காரணம் என்னன்னா, 4 இருக்கக்கூடிய கேதுவால் தாய்மொழிக்கு பிரச்சனை, மருத்துவம் சார்ந்த செலவுகள், குடும்பத்தில் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளால் சில பேர் பாதிக்கிறது. அது திமுகத்துடைய வீடாக இருக்கிறதுனால ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்னு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க குடும்பத்தில். அதுக்கான மற்ற சில செஞ்சுருப்பீங்க. அதே போல 10ஆம் இடத்துல ராகுவால் நிலையான ஒரு இடத்துல இருந்து உற்பத்தி வேலை செய்யக்கூடிய அமைப்பை நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. இல்லை ஒரு சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், அந்த மாதிரி கால சூழ்நிலைகள்லாம் தள்ளப்பட்டிருக்கேன். 11ஆம் இடத்துல சனி உங்களுக்கு அமைய பெற்றிருந்தாலும் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவாலும் நிறைய சங்கடங்களை சந்திச்சுங்க. அவங்க எல்லாமே இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம், அதாவது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னாடி மாறும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்களா, ஜூன் 2க்கு அப்புறம் குரு பெயர்ச்சி. பெயர்ச்சியை அவர் என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் அவர் போகும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஷப ராசிக்கு ஒரு 3ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 2ஆம் பார்வை அந்த 4ஆம் இடத்தை பார்த்தார். அப்ப அந்த கேள்வியினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் விடுபடுகிறது.
அதே போல உங்களுக்கு 2ஆம் இடத்துல போயிருந்தாலும் தனக்கு வாகனம் விட்டுருந்தாலும் 3ஆம் இடத்துக்கு போனாலும் பயப்பட வேண்டியதில்லை. அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பலாபலம் நதியும் போது அவருடைய அந்த கெட்ட இடங்களை அவர் பார்க்கும்போது அதை சொல்லுது. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட விடங்கள் குறைஞ்சி நற்படத்தையே ஏற்படுத்துவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு இப்போ அவர் 3ஆம் இடத்துக்கு போறாரு இல்லைங்களா, போகும்போது அவருடைய பார்வை எங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய 5ஆம் பார்வையை பார்க்கணும். அப்போ 5ஆம் இடமா பார்க்கும்போது எங்க பார்க்கறாங்க, விஷயத்தை பார்க்கறாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஷபத்துக்கு 7ஆம் இடம். அப்போ கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் இழது. திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் பந்தத்தை கொடுத்தார், காதல் வழிபடும். பிரிவினைகள் ஏதாவது கணவன் மனைவிக்கு ஏற்பட்டிருந்தா அவங்க ஒன்றா சேர்றதுக்கான அமைப்பு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குருவால் பெறப்படுகிறது. அதே மாதிரி தன்னுடைய 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்துல அப்போ பாகிஸ்தானம் வலுவது. அப்போ இந்த நாள் வரைக்கும் எதிர்பார்த்த அந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய பலாபலனை இந்த குரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏற்படுத்தக்கூடிய நீங்கள் அடையணும். அதே மாதிரி 11 எடுத்து தன்னுடைய பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சனியை ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை கொடுப்பாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சிந்திச்சு செயல்படுத்தி உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கும் கிடைக்கக்கூடிய வருமானத்தை நல்ல முதலீடு நல்ல விஷயங்களுக்காகவும் சுப விஷயங்களுக்காகவும் பயன்படுத்தி கொள்ளணும். நீங்கள் அதே மாதிரி தொழில் செஞ்சுட்டீங்களா உங்களுடைய முதலீடு நல்ல தொழில்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக லாபம் தெளிவாக கிடைக்கிற மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளணும். அதே மாதிரி 11ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா ராசியும் பார்க்கறதுனால இந்த நாள் வரைக்கும் ராசிக்காக நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள் தான் அனுபவிச்சீங்களோ அதில் வந்து விடுபடுவீங்க. ஏன்னா குரு பார்க்க ஓடினேன். அப்போ குருவால் ஒரு வீடு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வந்து சுத்தமாகுது. அப்போ சுத்தமாகும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும். இயற்கைக்கான லாபங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் தன லாபத்தையும் நல்ல மகிழ்ச்சியும் நீங்கள் சந்திக்கிறீர்கள். அதனால எந்த 2026ஆம் நல்ல பொற்காலமாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய காலமாகவும் இது நாள் வரை நீங்கள் பட்ட கஷ்டங்களை விடுபடக்கூடிய காலமாகவும் அமையும். அது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறைய அதிர்ஷ்டங்களை நீங்கள் பெறப்போகக்கூடிய ராசியாக அமையப்படுவீங்க. குரு வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா உங்களுடைய சுற்று வீடாக இருந்தாங்க கட்டுத்தொடுப்பாங்க அசுர குருவாக திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. காரணம் என்னன்னா உங்கள் ராசி கிருத்திகை நட்சத்திரம் முருகை நட்சத்திரம், அதனால் முருகர் வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளலாம். அதே போல பாபி கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகர் வழிபாடு போது பாபி நட்சத்திரம் போது நான் விநாசகரத்துக்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. அப்போ வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுவோம். அது வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்ணீங்கன்னா அசுர வளர்ச்சியும் நல்ல தொழில் வளர்ச்சியும் உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல மேன்மை அடையுங்க. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் வழிபாடு பண்ணுறது. ரோகிணி நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்கள சந்திரன் வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு. முடிஞ்சதுன்னா திருப்பதி சென்று வாருங்க, இல்லை அப்படின்னா ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் அடைய முடியும். இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல சுகமான பலன்களை பெற்று உடல் ஆரோக்கியத்தை பெற்று வாழ்க்கை மேலும் மேன்மையடைய என்னுடைய வாழ்க்கைகளை தெரிவித்துக்கிறேன். அதே போல ஜென்ம ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் எப்படி அமைச்சிருக்கோ என்ன அதை பொறுத்து பலாபலன்கள் மாறுபடலாம். ஆகவே ஜோதிடரிடம் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அவர்கள் போகும் கருத்துப்படி நடந்து கொண்டால் மென்மேலும் வளர்ச்சியை நன்றியடையவில்லை. உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடைய நம்பர் 8778125829க்கு தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைனில் உங்களுக்கு ஜாதகங்கள் வழங்கப்படும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நன்றி நேயர்களே, நன்றி. அன்பு நேயர்களுக்கு அன்பு ஜோதிடரை சிவசமூகத்திற்கு நம்பலாம். அன்பு நேயர்களே,
2026 புத்தாண்டு பலனாக உங்கள் ரிஷப ராசிக்கு எவ்வாறான பலன்கள் இருக்கும் என்பதை பற்றி தான் பார்க்குறோம். பொதுவாக ரிஷப ராசி என்றாலே சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் வெண்மை நிறுத்தக்கூடியவர், அசுர பலம் பொருந்தியவர். அவருக்கு பேரே அசுர குரு என்று. அதே போல கலசத்திற்கு ஆணாக இருந்தால் ஆணாக கருதக்கூடிய கலசக்காரர்கள் சுக்கிரன். அதே போல வெள்ளி, ஆபரணங்கள், கலை, சினிமா துறை, சுகபோகம், மகிழ்ச்சி, கைப்பு, இதற்கெல்லாம் சுக்கிரன் தான் காரத்துவம் போட்டியவராக இருக்கிறார். ஜொலிக்கிறது, வென்றது, சுகத்தை அனுபவிக்கிறது, காற்று பயப்படுறது, இது எல்லாத்துக்கும் சுக்கிரனே காரத்துவமாக நவகிரகங்களே. இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக அமைகிறார். இந்த 2025 மிகுந்த கஷ்டத்தையும் மருத்துவ செலவுகளையும் போராட்டத்தையும் தாய்களையும் மருத்துவ செலவுகளையும் இழப்பீடுகளையும் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வந்த ரிஷபராசிக்கு இந்த 2026 ஆண்டு ஒரு நல்ல பொற்காலமான ஆண்டாக அமையும். என்ன விஷயம்னு பார்த்தீங்களா, இந்த 2026 ஆண்டு துவக்கமே கன்னியா லக்னத்தில் துவங்குது. அப்போ கன்னியா லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாக்கி ஸ்தானமாக உங்கள் ராசி அமைகிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாக லக்னம் அமைகிறது. அது ஒரு சிறப்பு. ஏன்னா பாக்கியம் என்றாலே நல்ல வாய்ப்புகள் தான். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், சுபஸ்தானம். அப்போ எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ரிஷபராசிக்கு அமையும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தை இது நாள் வரைக்கும் காப்பாற்றி வருகிறார். அதாவது பணம் வரும், செலவும் இருக்கும், வருமானம் இருக்குது, சங்கடங்களும் இருக்குது. காரணம் என்னன்னா, உங்கள் 2ஆம் ராசியில் குரு அமைய பெற்றாலும் இப்போ 4ஆம் இடத்திற்கு கேதுவால் இது போன்ற அமைப்புகள் உண்டாயிற்று. காரணம் என்னென்னா, 4இல் இருக்கக்கூடிய கேதுவால் தாய் வழி பிரச்சனை, மருத்துவம் சார்ந்த செலவுகள், குடும்பத்தில் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளால் சில பேர் பாதிக்கிறது. அது சிம்மத்துடைய வீடாக இருக்கிறதுனால ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்கள் நிறையா பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க குடும்பத்தில். அதுக்கான மற்ற செலவுகளை செஞ்சுருப்பீங்க. அதே போல் 10ஆம் இடத்துல இருந்த ராகுவால் நிலையான ஒரு இடத்துல இருந்து உட்காந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பை நிறைய பேர் எழுந்திருப்பாங்க. இல்லை ஊருக்கு சம்பாதிக்கணும், குடும்பத்தை விட்டு வெளியே போய் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி கால சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டிருப்பாங்க. 11ஆம் இடத்துல சனி உங்களுக்கு அமைய பெற்றிருந்தாலும் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவாலும் நிறைய சங்கடங்களை சந்திச்சிங்க. அவங்க எல்லாமே இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம், அதாவது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னாடி மாறும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 2க்கு அப்புறம் குரு பெயர்ச்சாக பெயர்ச்சியாகி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமாக போகிறார். அவர் போகும்போது எங்கெல்லாம் கஷ்டங்கள் செஞ்சுட்டு அவர் பார்க்கும்போது அது வந்து ஒரு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஷப ராசிக்கு அவர் 3ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 2ஆம் பார்வை அந்த 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அந்த கேதுனால் ஏற்பட்டக்கூடிய கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் விடுபடுகிறது. அதே போல் உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்தாலும் தனம்
வாக்குஸ்தானம் கொடுத்துருந்தாலும் ஜூனுக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போனாலும் பயப்பட வேண்டியதில்லை. அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பலாபலன் அதிகம் போது அவருடைய அந்த கெட்ட இடங்களை அவர் பார்க்கும்போது அதை சூழ்நிலை இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட பலன்கள் குறைஞ்சி நற்பலன்களையே ஏற்படுத்துவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு இப்போ அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு இல்லைங்களா, போகும்போது அவருடைய பார்வை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடத்துமாக பார்க்கும்போது எங்கே பார்க்குறாருன்னா விருச்சிகத்தை பார்க்குறாரு. அந்த விருச்சிகம் உங்களுக்கு என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஷபத்துக்கு 7ஆம் இடம். அப்போ கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் விடாது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அந்தத்தை கொடுப்பார், காதல் பயப்படும். பிரிவினைகள் ஏதாவது கணவன் மனைவிக்கு ஏற்பட்டிருந்தால் அவங்க ஒன்றா சேர்வதற்கான அமைப்பை இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குருவால் பெறப்படுகிறது. அதே மாதிரி தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்துல வருவார். அப்போ பாகிஸ்தானம் வலுப்பெறுது. அப்போ இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய பலாபலனை இந்த குரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏற்படுத்துகிற ராசிக்கு நற்பலன்களை நீங்கள் அடையலாம். அதே மாதிரி 11ஆம் இடத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சனியை ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை கொடுப்பாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சிந்தித்து செயல்படுத்தி உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கும் கிடைக்கக்கூடிய வருமானத்தை நல்ல முதலீடுகளுக்காகவும் நல்ல விஷயங்களுக்காகவும் சுப விஷயங்களுக்காகவும் பயன்படுத்தி கொள்ளணும். நீங்கள் அதே மாதிரி தொழில் செஞ்சுட்டீங்களா உங்களுடைய முதலீடுகள் நல்ல தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாக லாபம் இரட்டிப்பாக கிடைக்கிற மாதிரியான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். அதே மாதிரி 11ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால் இந்த நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்காக நீங்கள் என்னென்ன கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சிங்களோ அதில் வந்து விடுபடுவீங்க. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ குருவால் உங்கள் வீடு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வந்து சுத்தமாகுது. அப்போ சுத்தமாகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும். இரட்டிப்பான லாபங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் தன லாபத்தையும் வீட்டில் நல்ல மகிழ்ச்சியும் நீங்கள் சந்திக்கலாம். அதனால் எந்த 2026ஆம் ஆண்டு நல்ல பொற்காலமாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய காலமாகவும் இது நாள் வரை நீங்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய காலமாகவும் அமையும். அது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறைய அதிர்ஷ்டங்களை நீங்கள் பெறப்போகக்கூடிய ராசியாக அமையப்படுவீங்க. குரு வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா உங்களுடைய சுற்றி வீடாக இருக்கிறதால கஞ்சனூர் கோயிலுக்கு போயிடுவாங்க. அசுர குருவாக இருக்கிறதால திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. காரணம் என்னென்னா உங்கள் ராசி கிருத்திகை நட்சத்திரம் முருகருடைய நட்சத்திரம். அதனால் முருகர் வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளலாம். அதே போல் பரணி நட்சத்திரத்திலையும் கலந்துருக்கீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகர் வழிபாடு போது பரணி நட்சத்திரம் போது நான் யார் சாப்பிட்டுருக்கோம்னா பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அப்போ பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம். அது வெள்ளிக்கிழமையில் வழிபாடு பண்ணிங்கன்னா அசுர வளர்ச்சியும் நல்ல தொழில் வளர்ச்சியும் உடல் ஆரோக்கியத்தை நல்ல மேன்மையடையுங்க. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் வழிபாடு பண்ணுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் யாரெல்லாம் கலந்துருக்கீங்களோ அவங்களெல்லாம் சந்திர வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு. முடிஞ்சதுன்னா திருப்பதி சென்று வாருங்கள், இல்லை அப்படின்னா ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் அடையுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல சுகமான பலன்களை பெற்று உடல் ஆரோக்கியத்தை பெற்று வாழ்க்கையில் மேன்மேலும் மேன்மையடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அதே போல் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ கோச்சாரப்படி உங்களுக்கு என்ன திசைனாலும் என்ன புத்தினாலும் நடக்கிறதோ அதை பொறுத்து பலாபலன்கள் மாறுபடலாம். ஆகவே ஜோதிடரிடம் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அவர்கள் போகும் கருத்துப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை. நன்றி நேயர்களே. உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடைய நம்பர் 8778125829க்கு தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைனில் உங்களுக்கு ஜாதகத்துடன் வழங்கப்படும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நன்றி நேயர்களே, நன்றி.